லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்க திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணது லக்னத்த வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்க லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலா இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்ல இருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்த வழிபட்டா என்னென்ன நடக்குன்றத ஜென்ரலா பார்க்க போறோம். வாங்க. துலாம் லக்னம். துலாம் லக்னத்துடைய பிறப்பின் ரகசியம். குடுத்து வச்ச ராசிங்க. இல்ல இது வந்து ராசியும் சரி, லக்னமும் சரி ஒர்க் ஆகும். குடுத்து வச்ச லக்னம். என்னன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றது. இது வந்து ஆண் ராசி, இன்னொன்று காற்று ராசி. சுக்கிரன் தான் இதுக்கு அதிபதி. சரி, சுக்கிரன் அதிபதி சொகவாசி. இதில் இருக்கிறவங்கள பாருங்கள். துலாம் ராசி லக்னம். இது வந்து 3 நட்சத்திரம் வரும். சித்திரை 3, 4 பாதம் வரும். சுவாதி 1, 2, 3, 4 வரும். உங்களுக்கு வந்து விஷாகம் வரும். இந்த துலாமில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், சுகமாக இருக்கணும்னுவாங்க. கையில் எனக்கு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நான் வண்டியில் அவரை கூப்பிட்டு போகிறேன். அவர் துலாம். அவர் கையில் காசு கம்மியாக இருக்குது. அவர் கையில் சுத்தமாக இல்லை. நான் தான் வாங்கி தரப்போகிறேன். நான் வந்து 2 பேருக்கு பட்ஜெட் ஆகணுமேனு ஒரு நார்மல் ஒரு ஹோட்டல் சொன்னேன். நார்மலான ஹோட்டல். அவர் இல்லை சார் அங்கே போவோம். அவர் கேட்குறது ரிச்சாக கேட்பார். அங்கே போயிட்டும் ரிச்சான ஃபுட்டை தான் சாப்பிடுவார். அதாவது மற்றவங்க காசை சாப்பிட்றது, தாங்க காசை சாப்பிட்றது அப்படி கிடையாது. எது செஞ்சாலும் ரிச்சாக அழகாக செய்யணும் அப்படின்வாங்க துலாம். அது அவரே தான். அவர் கையிலும் அவரும் சின்ன ப்ரொஃபைல், அவரும் பெரிய இடம் தான். ஆனால் அவர் கையிலனா அவர் வீடு கட்டுறாரு. வீடு கட்டுறதுனால காசு எல்லாத்தையும் அதில் போட்டு கையில் காசே இல்லாமல் இருப்பார். எப்படி தலைவர் எப்படின்னா கட்டுறதுக்கு 50 லட்சம் ஸ்கெட்ச் போட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் 50 எக்ஸ்ட்ரா வைங்க, நீங்கள் எப்படியே இழுத்துட்டு வந்து வச்சுருங்க. 50 லட்சம் போட்டதை 70 லட்சத்தில் முடித்தார். எங்கே அதிகமாக செலவு பண்ணுவாங்க? இன்டீரியரில் செலவு பண்ணுவார் பயங்கரமாக. நான் சொல்லியிருக்கேன், சார் பக்கத்தில் சின்னதாக துண்டாக ஒரு லேண்ட் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க, அது விலை ஏறும், இன்டீரியர்லாம் அப்போலாம் பார்த்துக்கலான்னு. அந்த லேண்டை விட்டார். எனக்கு இன்டீரியர் தான் வேணும்னு வரும். ஏன்னா துலாம் சுக்ரன் அழகாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், கிளாஸாக இருக்கணும், என்னை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும், என்னை பார்த்து மதிக்கணும்னு ஒன்று இருக்கும், ரசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய குணாதிசயம். உங்கள் வீட்டிலே நீங்கள் குழந்தைகள் பார்க்கலாம். இந்த இந்த நட்சத்திரம் இந்த சித்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் 3 வயசில் இருக்கும்போதே பவுடரை எடுத்து அடிச்சுக்கும், கண்ணாடி பார்க்கும், ஜடை பின்னிக்கும், இதெல்லாம் சித்திரை பண்ணும். துலாமில் இருக்கிறது அதிகமாக பண்ணுவாங்க. துலாமில் நான் ஒருத்தங்க வந்து நான் 70 வயசு பாட்டி, அவங்க வந்து ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்க்க நேரில் வந்திருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க. நேரில் நாங்கள் போயிருக்கும்போது வந்தப்போ பார்த்தா ஃபுல் பவுடர் லிப்ஸ்டிக்லாம் போட்டு சரோஜா தேவி மாரி வந்திருந்தாங்க. அதை சொன்னேன், என்ன அவங்க ஜாதகம் நான் ஜாதகம் கொடுக்க முன்னாடி நினைப்போம்ல, இது துலாமாக இருக்கணும். கரெக்டாக துலாம் ராசி அவங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து இவங்களோட கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். இன்னொன்று இதோட சிம்பிள் என்ன? தராசு. தராசு மாதிரி பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களுக்காகவும் பேச மாட்டாங்க, அவங்களுக்காகவும் பேச மாட்டாங்க. எது நீதி நேர்மை அதை பேசுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டிலே ஒருத்தர் இருக்கான், பேர் சொல்லாமா தெரியல, எப்படி எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து ஆப்போசிட் டீம். ஆனால் எப்போவுமே எங்களுக்கே அவனை தான் அம்பையராக நிற்க வைப்போம். என்னென்னா அவங்க ஆப்போசிட் டீமே தப்பு பண்ணியிருந்தாலும் மறைக்க மாட்டான், நீ பண்ணது தப்பு தான், அது வந்து ஸ்டெம்பில் பால் வந்து படவே இல்லை, இவங்க வந்து அவுட்டே இல்லைன்னா எங்களுக்காக சண்டை ஏன்னா அந்த நீதிடா, நேர்மடா, நியாயண்டா அப்படின்னாலும் அதுதான் துலாம். இவங்க வந்து இதெல்லாம் இவங்க பாசிட்டிவ். நீதி நேர்மையாக இருப்பாங்க, ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இருப்பாங்க, பாட்டு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் சூப்பர். நெகட்டிவ் சைட் எங்கே அப்படின்னா, அந்த நீதி நேர்மையை வந்து அவங்க வந்து லைட்டாக தடுமாறிட்டாங்கன்னா அங்கே தான் பிரச்சனை நடக்கும். ஏன்னா ஒரு ஒரு படத்தில் இருக்கும், ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸை எல்லாரும் லஞ்சம் வாங்க, ஒருத்தர் மட்டும் வாங்கவே மாட்டார். அவரோட பொண்ணு கல்யாணம் வச்சுருப்பார். கல்யாணத்துக்கு வரதட்சணைக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தடவை ஒரு லஞ்சம் வாங்குவார், மாட்டிப்பார். அதுக்கப்புறம் அவர் சூசைட் பண்ணி போயிடுது. ஒரு பழைய ஒரு நெப்போலியன் படத்தில் பார்த்தது நான் இது. துலாம் அப்படி தான். தப்பே பண்ண மாட்டாங்க, நீதி நேர்மையாக இருப்பாங்க. ஒரு தப்பு பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க. அதுவும் பெரும்பாலும் எதில் மாட்டிப்பாங்கன்னா, காலப்புருஷ தத்துவத்துக்கு இதெல்லாம் வந்து பால் உறுப்பில் வரும்.
சரிங்களா? சுக்கிரன் வீடு வேற. விசாகம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, விசாகம் மேரேஜ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏஜ் ரொம்ப அப்நார்மலா இருக்கும். லேடீஸ்ல நெறைய பேர் விசாகம் நான் நெறைய ஜாதகம் பார்த்தேன். அவங்கள விட சின்ன பையன நெறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவங்கள விட ரொம்ப அதிகமா பெரிய வயதா இருக்கவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் திருமண இஷ்யூஸ் வரும். இங்க தான் கடவுள்கள கூட பொருத்தும். விசாகத்தில பொறந்தவர் யாரு? முருகர். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். பிறந்தது வந்து அவர் விசாக நட்சத்திரம். குரு நட்சத்திரம். அவருக்கு மேரேஜ் இஷ்யூ ஆச்சா? 2 கல்யாணம். சரியா? அதுக்குன்னு இப்ப விசாகத்தில பொறந்தவங்கலாம் 2 கல்யாணம்னு சொல்லலங்க. மேரேஜ்ல ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? சித்திரைலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அடிவயிறு பிரச்சனை லேடீஸா இருந்தா, சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ் வரும். ஜென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிவயிறுல இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு இந்த கவுண்ட் இஷ்யூஸ் இந்த மாரிலாம் வரும். சரிங்களா? ஸ்பெர்ம் கவுண்ட் இஷ்யூஸ். இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜில வரும். அ அந்தந்த ராசி பலன் பொறுத்து அந்தந்த உடல் வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இல்ல. ஜாதகத்த பொறுத்து. பட் பெரும்பாலும் இந்த லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இவங்க வந்து சேஃபா இருக்கணும்னா, அந்த நீதி நேர்மைய கரெக்ட்டா வச்சுக்கணும். டிசிப்ளின். ஏன்னா சுக்கிரன் வீடு. இவங்களும் மத்தவங்ககிட்ட ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. மத்தவங்களும் இவங்க கிட்ட ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் அந்த மேரேஜ் விஷயம், லவ் விஷயத்துலலாம் இவங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முறை தவறி டக்குன்னு நடந்துற வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்கள எவ்வளோ டிசிப்ளின்டா வளர்க்க முடியுமோ வளர்க்கணும். வழிபட வேண்டிய தெய்வம்னா மகாலட்சுமி தாயார் வழிபடலாம். திருச்செந்தூர் முருகர் அவர வழிபடலாம். ஏன்னா அது வந்து குருஸ்தலம். திருச்செந்தூர் முருகர் வந்து குருஸ்தலம். இவங்கள வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகள்ல வந்து சுக்கிர ஹோரையில இவங்க வந்து லட்சுமி தாயாருக்கு இந்த வெள்ள மொச்சை நாட்டு சர்க்கரையில கலந்து படைச்சிட்டு தரலாம். இவங்க வந்து வீட்ல தூபம் போடலாம். ஆஃபீஸுங்கள்ல தூபம் போடலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பண்ண அவங்க வந்து வாழ்க்கையில சிறப்பா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். கோவிலும் சொல்றேன். நார்மலா வாழ்க்கையில வீட்ல இருக்க சமையல் கட்டுல இருக்க வெள்ள மொச்சை வச்சே துலாம் ராசி லக்னக்காரங்கலாம் வாழ்க்கையில அப்படி ஜெயிக்கலாம். இப்போ வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல. ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர் சொல்றது கரெக்ட்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்ன ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா, நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ, நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவர் சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூவிலேயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால
இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. எல்லாம் 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இவன் நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள நானு இதுதான் தரேன். ஒரு ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு ஒரு மலர் இருக்கு. ஒரு ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ஒரு ராசி லக்னம் ஒரு ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க? நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைற எந்திரத்துக்கும், செம்புல வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸ்ல வரும். ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க, எடுக்க, எடுக்க ஒவ்வொன்னா எடுக்க, எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போலாம். பெரிய, பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். பிராக்டிகலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவனை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசிகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.